எங்கள் வீட்டில் சாப்பாடு வந்துட்டுருக்கு. கோவக்காய் பொரியல். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பௌர்ணமியில் அதனால கோவக்காய் பொரியல் பாருங்கள். கோவக்காய் பொரியல், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, மஞ்சள், உப்பு, மிளகாத்தூள், கோவக்காய் எல்லாம் வதக்கி வதக்கிட்டு கோவக்காய் வந்து நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு நல்லா அலசிட்டு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த கோவக்காய் விட்டு அந்த எண்ணெயிலே வதக்கணும். இப்போ நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா மஞ்சள், உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கணும். வதக்கி மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அது அப்படியே வெந்துடும். கொஞ்ச நேரம் வெளியே மூடாமல் வைக்கணும். அது நல்லா வீட்டில் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வெந்துடும். பாருங்கள், உப்பு மாதிரி வச்சுட்டாங்க. நல்லா பார்த்தீங்களா? பொரியல் சரி, கோவக்காய் பொரியல் சரி. நாராயணி அது கருவேப்பிலை பக்கம் தூவிட்டு இறக்கணும். கருவேப்பிலை பக்கம் தூவிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த கோவக்காய் பொரியல் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றா வரும். சாப்பிடலாம். ஒரு டிப்ஸு சொல்கிறேன். வாழைப்பழம், நேந்திர வாழைப்பழம் வேர்க்கடையை நல்லா தோல் உரிச்சிட்டு அந்த வேர்க்கடையை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நேந்திர வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த பாலில் கொஞ்சம் சக்கரை போட்டு நல்லா அரைச்சி இந்த ஜூஸை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பாய் கைஸ்.